ஹே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளாக ஈஸியாக நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு நம்ம 5 நிமிஷத்தில் வச்சிடலாம். மீனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தா மட்டும் போதும். இப்போ இந்த மீன் குழம்புல நான் தேங்காய் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான முறையில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மீனை நான் சுத்தம் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதேமாரி கத்தியால் கீறி வச்சுருக்கேன். இதேமாதிரி கீறி வச்சுருக்கும் போது நம்ம குழம்புல போட்ட மீன் நல்லா மசாலா ஏறி இருக்கும். இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். புளியை நம்ம குழம்புக்கு ஊற வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி எடுத்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இதில் உப்பு சேர்த்து இப்போ அந்த மீனை நம்ம நல்லா பரட்டி ஊற வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஊற வைக்கும் போது நம்ம குழம்புல உள்ள மீனும் நல்லா உப்பு புளி எல்லாம் ஏறி நல்லா மிளகாயெல்லாம் தூளாக ஏறி நல்லா சூப்பராக இருக்கும். சப்புன்னு இல்லாமல் இந்த மாதிரி நம்ம பரட்டி ஊற வச்சிடுறோம். நம்ம அடுத்தது இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருளை பார்க்க போகிறோம். இப்போ 2 தக்காளி, 1 வெங்காயம், 4 பல் பூண்டு எல்லாம் போட்டு நான் மிக்சியில் அரைச்சி வச்சுக்க போகிறேன். இதில் பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டு வந்துடுறோம். இந்தமாரி அரைச்சி போடும்போது நம்மளுக்கு மீன் குழம்பு கவுச்சி இல்லாமல் இருக்கும். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைச்சதில் இந்த பேஸ்ட்டை கலந்து நம்ம கரைச்சி வச்சுக்கிறோம். நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டால் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இதேமாரி நம்ம ஃபஸ்ட்டே கறந்து வச்சுக்கணும், அப்புறமா நம்ம தாளிப்பு கொடுக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ மல்லி, மிளகு, ஜீரகம், மஞ்சள் எல்லாம் போட்டு ஒரு குழம்பு தூள் அரைச்சி வச்சுருக்கேன். அதை 2 ஸ்பூன் போட்டு நம்ம கலந்துக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் குழம்புத்தூள் அரைச்சி வச்சுருக்கும் போது எல்லா குழம்புக்கும் நம்ம ஈஸியாக அள்ளி போட்டுக்கலாம். இது சாம்பார், புளிக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். இப்போ மண் சட்டியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெந்தயம் போட்டுக்கிறோம். வெந்தயம் போட்டு செவந்தவுடனே நம்ம வெங்காயமும் பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கிறேன். நான் இப்போ நல்லா திக்னஸ்ஸாக செய்யும்போது மீன் குழம்பு செய்ய போகிறேன். அப்படி செய்யும் போது நம்மளுக்கு இந்தமாரி வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நல்லெண்ணெயில் நல்லா வதங்கினோடனே மிளகாய்த்தூள் போட்டுக்கிறோம். மிளகாய்த்தூள் பச்சை ஸ்மெல் போடுறவங்களும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கிறோம். ஊற்றினோடனே கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றிக்கிட்டு போதும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு நல்லா கொதி வந்தோடனே எடுத்து எங்கள் வீட்டில் காய்ச்ச காய் தக்காளி இருக்குது எங்கள் வீட்டில், அதை நான் போட்டுக்கிறேன். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மீன் குழம்புல இந்த காய் தக்காளி போடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பிரட்டி வச்சுருக்கிற மீனையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த மசாலாவை வேஸ்ட்டு பண்ண வேணாம். இதுலேயும் கொஞ்சம் தண்ணி கலந்து இதில் ஊற்றிக்கலாம். ஓகே, முடிஞ்சிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்க விட்டு இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம மீன் குழம்ப ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சோறு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். எப்படியும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது பாறை மீன் தான். இப்போ கருவேப்பிலை போட்டு இப்போ முடிஞ்சிடுச்சு.